ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூ. டக்கர் கால்சன் அவர்கள் அமெரிக்காவோட ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட். முதல்ல ஃபாக்ஸ் நியூஸ்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சில பல காரணங்களால அப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கிட்ட வந்து இன்டர்வியூ நடந்திருக்குது. இந்த இன்டர்வியூவை நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த இன்டர்வியூல என்னெல்லாம் நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, அதாவது விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு 2 மணி நேரம் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவோட லென்த்து, இதுல என்னெல்லாம் இருந்துச்சு, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இன்டர்வியூல அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் இந்த இன்டர்வியூ பத்தி இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க செந்தில், இது உங்க செந்தில் டிஃபென்ஸ். டக்கர் கால்சன் அவர்கள் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இந்த பிப்ரவரி 2022 இந்த 22ஆம் தேதி பிப்ரவரி நீங்க உங்க நாட்டுல வந்து இது போல சொல்றீங்க, உக்ரைனோட பிரச்சனை இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு 24 பிப்ரவரி உள்ள இன்வைட் ஆயிட்டீங்க. என்ன காரணத்தினால நீங்க உக்ரைனுக்குள்ள வந்து இது போல இன்வைட் பண்ணீங்க? திடீர்னு ஏதாவது அமெரிக்காவோ இல்ல நாட்டோ நாடுகளோ சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியா, இல்ல என்ன காரணம் அப்படிங்கிறது போல இந்த கேள்வி வந்து ஆரம்பிக்குது. பட் ஆனா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வரலாறுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. நார்மலா இது போல வரலாறுல இருந்து ஆரம்பிச்சாலே சும்மா இந்த டைமை பாஸ் பண்றதுக்கான விஷயம் அப்படிங்கிறது போல தான் டக்கர் கால்சன் அவர்களும் இனிஷியலா நினைச்சதா சொல்லப்படுது. பட் ஆனா அவரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, ஆனா அது ரொம்பவுமே முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது போல. ஆமா, ஏன்னா இந்த வரலாறுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன் இது நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எதுவுமே இருக்காது. ஆனா ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வரலாறுலாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், கனெக்டிவிட்டி எல்லாம் வேற ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஆனா இப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம நம்பிக்குவோம். ஆனா ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதான் தெரியாது. பட் அதுக்கான சில விஷயங்கள்லாம் டாக்குமெண்டட் ப்ரூஃபோட ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த உக்ரைனையும் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும்ன்ற எண்ணம் இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்த ஒண்ணு இந்த இன்டர்வியூல நோட் பண்ணப்பட்டது என்னன்னா, இந்த அமெரிக்கா டாலரை நீங்க ரீப்ளேஸ் பண்ண பாக்குறீங்க, ஒரு புது கரன்சியை உருவாக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது போல இந்த பிரிக்ஸ் நாடுகள் மேல இந்த மேற்குலக நாடுகள் பரப்புரை செய்யறாங்க இல்லையா. அதாவது பிரிக்ஸ் நாடுகள் இந்த மேற்குலக நாடுகளுக்கு எதிரானவங்க அப்படிங்கிறது போல ஒரு பிம்பம். அதாவது அமெரிக்க டாலரை சப்ரஸ் பண்ணிட்டு, யூரோவை சப்ரஸ் பண்ணிட்டு, இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கரன்சியை உருவாக்கி அதை வந்து பெரிய கரன்சியா கொண்டு வரலாம் ட்ரேடுக்காக அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா. நம்ம கூட சில பதிவுகள்ல அது போல சொல்லியிருப்போம். அதாவது நான் ஏன் உங்களை சேர்த்திக்கணும், நான் கூட இது போல சொல்லியிருப்பேன். இது எல்லாமே மேற்குலக நாடுகளோட பரப்புரை. அதாவது இப்படி நம்ம சொல்ல சொல்ல, இப்ப நீங்க ஒரு அமெரிக்கரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ நீங்க வந்து எங்களோட நாட்டு கரன்சி வந்து சப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வு ஆட்டோமேட்டிக்கா இந்த மேற்குலக நாடுகளுக்கு மக்களுக்கு வந்துடும் இல்லையா. அதனால இந்த மீடியாக்கள் அப்படி நம்மளை யோசிக்க வச்சு நம்மளுக்கு எதிராக திருப்பி இருக்கிறாங்க பாருங்களேன் அப்படிங்கிறதோட யோசிக்க தோணுது. ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதுக்கும் பதில் கொடுத்துருக்கிறாரு. அவரோட பதில் வச்சு பார்க்கும்போது இந்த டாலருக்கு எதிரான முடிவுகள் அவர் எடுக்கல, நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகளால டாலருக்கு எதிரான விஷயங்கள் நடந்துருது அப்படிங்கிறது போல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் நம்ம தெளிவா தான் பார்ப்போம். பட் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன, இந்த இன்டர்வியூல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். முதல்ல இந்த உக்ரைனோட முழு பகுதி ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்குமா எடுக்காதா, வச்சுக்குவாங்களா மாட்டாங்களா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட எண்ணம் என்ன. ரெண்டாவது இந்த பிரிக்ஸ் கரன்சின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த டாலரை சப்ரஸ் பண்ணுது, அதுக்கான காரணம் என்ன. மூணாவது இந்த பிரச்சனை முடியுமா முடியாதா, அதாவது இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பேச்சுவார்த்தை நடத்தினா இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா முடியாதா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது போல சில விஷயங்கள்லாம் இந்த டக்கர் கால்சன் அவர்கள் கேட்டிருந்தாரு. அதுக்கான பதில் ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நெகோசியேஷனுக்கு ரெடியா இருக்காரு, பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே. அடுத்த விஷயம் என்ன, நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை உடச்சு விட்டது யாரு அப்படிங்கிறது போல டக்கர் கால்சன் அவர்கள் கேட்டதுக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் நீங்க தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. பட் அது போல கான்வர்சேஷன் எல்லாம் நடந்தது. அவருக்குமே தெரியுது, அதாவது அமெரிக்கா சைட்ல இருந்து அது உடச்சு விட்டுருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. அதுக்கான விளக்கம் அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஐ எல்லாம் இருக்குல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பேசினாங்க. பல விஷயங்கள் இந்த இன்டர்வியூல இருந்துச்சு. இந்த பாயிண்ட்ஸை பத்தி தான் தெளிவா நம்ம இந்த பதிவுல கண்டினியூஸா பார்க்க போறோம். முதல்ல இந்த உக்ரைன்ல நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட கணக்குப்படி இந்த உக்ரைன்ங்கிறது, இந்த உக்ரைனோட மீனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்டர் லேண்ட் தான். அதாவது புரிஞ்சுக்க முடியுது, அதாவது போலாண்டோட பார்டர்லையும் இந்த ரஷ்யன் எம்பையரோட பார்டர்லையும் வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் இந்த உக்ரைனியன்ஸ்.
அதுதான் உக்ரைனால பார்டர் லேண்டுன்னு தாங்க அர்த்தம். அந்த பார்டர்ல வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே வந்து ஹிஸ்டாரிக்கலா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ் தான், எல்லாம் ஒன்றும் மண்ணமா தான் இருந்தோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போல தனியான நேஷனல் ஐடென்டிட்டி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப தனியா ஒரு நாடு வேணும்னு கேட்கறாங்க. அவங்க தனியா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க தனியா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது போல விளக்கம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட இருந்து வந்திருக்கு. அப்போ உக்ரைன்ற ஒரு நாடு இருக்கதான் போது உக்ரைனோட மக்களுக்கு வேணும்னு சொன்னா ஓகே. இப்போ உக்ரைனோட பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரியோட சில பகுதிகளும் இருக்கு, அதையும் அவர் மென்ஷன் பண்றாரு இந்த ஹிஸ்டரியில எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பாக்குறதுக்கு ட்ரெஸ், உடை, அட்ரஸ், அந்த பேர்லாம் கூட, இந்த இடத்தோட பேர்லாம் கூட ஹங்கேரியில தான் இருக்கும். இவங்களாம் யாரு, அதாவது அவர் பர்சனலா ட்ரிப் போகும்போது அங்க போய் பார்த்துருப்பாரு போல இருக்குது. இவங்கள யாருங்க இப்படி வியார்டா இருக்கிறாங்க, இவங்கள எந்த நாட்டுக்காரங்க, ஏதோ டூரிஸ்ட்டுக்கு வந்துக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுப்பாரு போல இருக்குது. அந்த டைம்ல இருக்கிறவங்க சொல்லிக்கிறாங்க இவங்களா ஹங்கேரிங்க, முன்னாடி இதெல்லாம் ஹங்கேரியா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பாகப்பிரிவினை எல்லாம் செய்யும்போது இந்த 2வது உலக போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பார்டர் செட்டில் பண்ணும்போது இந்த பகுதியில வந்து உக்ரைனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. சரி ஓகே. அப்போ ஹங்கேரியோட சில பகுதி, ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் இதெல்லாம் எங்க பகுதி தான் அப்படின்னு ஒரு மேல வந்து ஒரு சால்வையாட்ட போட்டிருந்தா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது. அப்ப ஹங்கேரியன்னா உக்ரைனுக்குள்ள போய் இந்த பகுதி எடுத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வி வந்துச்சு இல்லையா. அதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களே கிரீன் சைன் கொடுக்குற மாதிரி இந்த பகுதியெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஹங்கேரியோட சேரணும்னா சேர்ந்துக்கலாங்க, அவங்களோட உரிமை, அது போல இருக்குதான் செய்யும். அப்போ டக்கர் கால்சன் அவர்கள் கேட்கிறாரு, அப்போ இந்த 6th செஞ்சுரி 8th செஞ்சுரி இந்த கணக்கெல்லாம் சொல்றீங்களா, 19வது நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு, ஏன்னா அது எல்லா ஹிஸ்டரியும் சொன்னாரு. 8ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிச்சாரு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள். ஆனா சில பாயிண்ட்ஸ் தான், இந்த எப்படி வந்து இவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினாங்க அது போல ஹிஸ்டரி தான் இருந்துச்சு. சில முக்கியமான நிகழ்வுகள் தான். நம்ம கூட ஒரு சேனலுக்கு இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஆஃப் ஆர்ஜின் வந்து போட்டிருந்தோம், ரஷ்யாவோட ஆர்ஜின் ஹிஸ்டரி வந்து போட்டிருந்தோம். அந்த சமயத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுலயும் சில பல சேஞ்சஸ்கள் இருக்கு, இவர் சொன்னக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது சில பல சேஞ்சஸ்கள் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வரலாறு வந்து இப்போ சொல்லக்கூடிய இந்த விக்கிபீடியா இது போல பல இடங்கள்ல இருந்து எடுத்திருப்போம். அவங்களோட புரிதலின் கீழா இல்ல திணிக்கப்பட்ட ஹிஸ்டரியா. ஏன்னா இப்போ உக்ரைன் வந்துட்டாங்கன்னா உக்ரைன் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதை உக்ரைன் தரப்புல போய் கேட்டீங்கன்னா அவங்க வேற மாதிரியான கதை கொடுப்பாங்க. பட் ஆனா மெஜாரிட்டியா இந்த உக்ரைனா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் இந்த கதையை எடுத்து பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகே, அது வந்து ஒரு ஓரமா இருக்கட்டும், நம்மள அதை பேசி போர் அடிக்க விரும்பல. பட் ஆனா உக்ரைனோட சில பகுதி ஹங்கேரிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. 2வது, இப்போ உக்ரைன்ற ஒரு நாடு இருக்க போது உக்ரைன்ல ஒரு பகுதி வந்து ஹங்கேரிக்கு போகுது. இப்ப ரஷ்யா முன்னேறி வந்திருக்காங்களே, இப்ப ரஷ்யாக்கு என்னென்ன பகுதிகள்லாம் வேணும், ரஷ்யாவோட எண்ணம் என்னவா இருக்கும், ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டினிப்பர் ரிவர் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த டினிப்பர் ரிவருக்கு இந்தாக்கில் இருக்கிறது பூரா ரஷ்யாவோடது அப்படின்னு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நினைக்கிறதா நம்மளுக்கு தெரிய வருது இந்த இன்டர்வியூ வச்சு பார்க்கும்போது. சரி, அதுக்காக ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒட்டுமொத்த உக்ரைனையும் பிடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியாது. பட் என்னோட அசம்ஷன் என்னவா இருக்கு, என்னோட புரிதல் என்னவா இருக்குன்னா, இந்த உக்ரைனை முழுசுமே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கண்ட்ரோலை எடுத்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு தேவைப்பட்டா உக்ரைன்ற தனிநாடு பிரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது போலதான் எனக்கு தோணுது. அந்த சமயத்துல ஹங்கேரியோட மக்கள் ஹங்கேரியோட சேரணும்னா சேர விட்டுறலாம். 2வது, இந்த போலாந்து இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உக்ரைனோட சில பகுதி அவங்களுதுன்னு கிளைம் பண்றாங்க இல்லையா, அப்படிலாம் கிளைம் பண்ணா முறிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் முன்னாடியே ஒரு வார்னிங் கொடுத்துப்பாரு. பட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ஓகே, ஏன் வந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒட்டுமொத்த உக்ரைனையும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா இப்ப பின்லாண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட சேர்த்துட்டாங்க. அந்த சமயத்துல நாட்டோட பார்டருக்கு ரஷ்யா எக்ஸ்பேண்ட் ஆகி உள்ள போய் நின்று அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த நாட்டோட இருக்கக்கூடிய சில நாடுகளோட முடிவுகள் வேற மாதிரி இருக்கும். எதுக்குப்பா சண்டை, நம்மளுக்கு டீமிலிட்டரைஸ்டு ஜோன் தேவைப்படுது இல்லையா ரஷ்யாவுக்கும் நம்மளுக்கும், அதுக்கு இந்த உக்ரைனா வச்சுக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நான் கொஞ்சம் தூரம் பின்வாங்கிக்கிறேன், நீ நாட்டோ ஸ்வீடன் இந்த பின்லாந்து ஸ்வீடன்ல இருந்தெல்லாம் நாட்டோட வந்து தூக்கி விடு, இல்ல அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா அதெல்லாம் தூக்குங்க அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முடியும் அப்படின்றது போல யோசிக்க தோணுது. அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். ஏன்னா இப்ப இந்த பேச்சுவார்த்தை மூலியமா இந்த பிரச்சனை முடியுமா அப்படிங்கிறது போல டக்கர் கால்சன் அவர்கள் கேட்டாரு. நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா தாங்க இருந்தோம். ஏன்னா 18 மாசத்துக்கு முன்னாடியே இஸ்தான்புல், துருக்கியோட இஸ்தான்புல்ல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீங்க கூட இன்டர்வியூலாம் வந்திருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு விளாடிமிர் புட்டின் அவர்களே சொல்லாரு. அதாவது
அந்த நெகோசியேஷன்ல உக்ரைன் சார்பா வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க இப்ப கூட உக்ரைனோட பார்லிமெண்ட்ல தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு கூட சமீபத்துல ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்தாரு இல்லையா. இது போல ரஷ்யா கூட சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்துச்சு. அந்த சமயத்துல கையெழுத்து போறதா அவர் போட்டிருக்கிறாரு. இது போல சொல்ற டேர்ம்ஸ்க்குலாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ் தான். இந்த டான்பாஸா இருக்கட்டும், இப்ப ரஷ்யா பிடிச்சு வச்சிருந்தாங்களா, அது எல்லாமே உக்ரைனுக்கே வந்துடும். கிரீமியாவுமே உக்ரைனோட தான். ஆனா லீஸ் மட்டும் ரஷ்யா கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து பேஸ் யாரும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ரஷ்யாவோட எண்ணமா இருக்கு. அந்த கருங்கடல்ல ரஷ்யாவோட பேஸ் இருக்கணும், கிரீமியால ராணுவ பேஸ் இருக்கணும் அப்படின்னு ரஷ்யா நினைக்கிறாங்க. காரணம் அவங்களோட டிஃபென்சிவ் பர்பஸுக்காக. ஒரு வேளை பிரச்சனையா இருக்கும்போது இதை அவங்க ஃபார்வர்டு பேஸா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பட் அது ஆல்ரெடி இருந்தது தான். இந்த 2014 ரஷ்யா வந்து அந்த கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, எப்படி பண்ண முடிஞ்சு? அப்பவே அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. அந்த சமயத்துல ரஷ்யாவோட ராணுவம் அங்கதான் இருந்தது. அப்படித்தான் உக்ரைனும் ரஷ்யாவும் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல 2014 தான் இந்த ஆட்சி மாற்றம் வந்தது இல்லையா, மக்களோட போராட்டம் வெடிச்சு ஆட்சி மாற்றம் எல்லாம் வந்தது இல்லையா. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் மாறும்போது தான் ரஷ்யா வேற வழியே இல்லாம 2014 கிரீமியா வந்து பிடிக்க வேண்டியதா இருந்துச்சு, கட்டாயம் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல உக்ரைன் வந்து மிலிட்டரி ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொந்த மக்கள் மேலேயே, அதாவது இப்ப அந்த டான்மாஸ் இருக்குல்ல, அது எல்லாமே உக்ரைனோட மக்கள் தான். அவங்க மக்கள் அங்க இருந்தானே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்றாரு. அதாவது அவங்க மக்கள் மேலேயே அவங்க குண்டுகளை போட்டாங்க. வீடியோக்கள்லாம் இருக்குங்க சோசியல் மீடியால, நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். விமானம் போகும், அப்படியே குண்டு போடும். இதெல்லாம் எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? அதாவது ரஷ்யாவோட பார்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய ரஷ்யாவோட மக்கள் வாழும் பகுதி மேல, அது என்னதான் உக்ரைனோட பகுதியா இருந்தாலும் ராணுவத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து குண்டுகளை போட்டு அப்படி அழிச்சு அந்த இடத்த வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும்னா எதுக்காக? நாட்டோல சேர்றதுக்காக தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உக்ரைன் இது போல செஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல முடிவுலாம் எடுத்துக்கிறாரு. அப்பத்துல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை இது இந்த பிப்ரவரி 2022 இருந்து ஆரம்பிக்கல. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சது. ஏன்னா இவர் கேட்கிறாரு இல்லையா, பிப்ரவரி 2022 தானுங்க நீங்க பிரச்சனைன்னு சொல்லி உள்ள வரீங்க, அப்ப இருந்து ஆரம்பிக்கப்பட்டதா இல்ல முன்னாடி இருந்தான்னு கேட்டதுக்கு இவர் ரொம்ப முன்னாடி இருந்தே இது பிரச்சனையா இருக்கு. இது போல அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா அடக்கும் போது எங்களால ஒத்துக்க முடியல, நாங்க உள்ள வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஆனா 18 மாசத்துக்கு முன்னாடியே இது முடிய வேண்டியது. அதை மேற்கோள் காட்டுறாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள். அதுவும் உண்மைதான். ஏன்னா உக்ரைன் தரப்புல இருந்தே இந்த இன்டர்வியூ சொல்லி இதைத்தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்துல ஏன் வந்து அந்த பீஸ் ட்ரீட்டி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரல. அதுக்கு காரணம் யூகேவோட போரிஸ் ஜான்சன் அவர்கள் தான் நடுவுல வந்து முன்னாடி பிரைம் மினிஸ்டரா இருந்தார் இல்லையா, அவரு தான் உள்ள வந்து உக்ரைனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அவரு அந்த உக்ரைன் தரப்புல இருந்தே அதுதான் சொன்னாங்க. அதைத்தான் இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைன்கிறது இந்த மேற்குலக நாடுகளோட பப்பட் ஸ்டேட்டா தான் இருக்கு. அவங்க சொல்றதான் கேட்டு நடந்துக்கிறாங்க. ஏன்னா இந்த கீவ்ல இருந்து எப்ப ரஷ்யா ட்ரூப்ஸை பின்வாங்கினாங்களோ அப்பவே எல்லாம் தூக்கி குப்பையில போட்டாங்க அப்படிங்கிறது தான் ரஷ்யாவோட இதா இருக்கு, பதிலா இருக்கு. அது மட்டும் இல்லாம விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காருல்ல, அவரு வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த அக்ரிமெண்ட் இந்த தூக்கி தூர போட்டது மட்டும் இல்லாம இதுக்கு மேல ரஷ்யாவோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலையும் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுக்கிறாரு. அந்த சட்டத்தை விளக்க சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்க, நாங்க பேச தயார் அப்படிங்கிறதோட ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லிக்கிறாரு. சோ ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கு. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு உக்ரைன் தயாரா இருக்கா? ஏன்னா அவங்க சட்டம் போட்டிருக்கிறாங்க. சட்டம் போட்டிருக்கும் போது அவங்க சைடு பேச்சுவார்த்தைக்கு வரப்போறது இல்லை. எப்படி ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இனிஷியேட் பண்ண வேண்டியது உக்ரைன் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் பண்ணிட்டு ஏங்க உக்ரைன் இந்த சமாதான கூட்டம்னு சொல்லிட்டு இந்த பீஸ் சமிட்னு எல்லா பக்கம் போட்டுக்கிறீங்க? அது என்ன? ரஷ்யாவோட பேச்சுவார்த்தைக்கே போக மாட்டாங்களாமா, ஆனா பீஸ் சமிட் மட்டும் போடுவாங்களாமா, என்னன்னு தெரியல. சரி ஓகே, இந்த அவரோட என்னவா இருக்கட்டும். ஏன்னா அவர் இன்டர்வியூ கொடுத்தாதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிய வரும். இப்போ 2 பாயிண்ட்டை பார்த்தாச்சு. அதாவது இந்த போர்ல பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தயார். பேச்சுவார்த்தை மூலியமா இந்த பிரச்சனையை முடிக்க முடியும்னு அவர் நம்புறாரு. அவர் தெளிவா சொல்றாரு, பேச்சுவார்த்தை பண்ணலாங்க, தப்பு நடந்துருச்சு, ஓகே, அந்த தப்பை சரி செய்யலாம், பேச்சுவார்த்தை மூலியமா எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது போல விளாடிமிர் புட்டின் அவர்கள் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட் மூலயமா பைடன் அவர்களோட என்டையர் பொலிட்டிக்கல் கேரியரே டிஸ்ட்ராய் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 24 மணி நேரத்துல போற முடிப்பேனாரு. அதுதான் டக்கர் கால்சன் ஒரு பப்பெட்டு, ட்ரம்ப்போட பப்பெட்டிங் இவரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஓகே.
பட் இருந்துட்டு போட்டு ஒரு நாட்டையே பப்பட்டா வச்சுக்கிறேன்னு கிளைம் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஜேர்னலிஸ்ட் பப்பட்டா வச்சுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படிங்கிறது உள்ள இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றபடி ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கு, பேச்சுவார்த்தைக்கு கம்முன்னு போய் உக்ரைன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், இந்த பிரச்சனை முடியும்னு சொல்றாரு இல்லையா, முடிஞ்சிரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பைடன் அவர்கள் இத்தனை நாள் இந்த மேற்குலக நாடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, கட்டுக்கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, ஏன்னா புட்டின் அவர்கள் சொல்றாரு இந்த இன்வேஷன் ரஷ்யா வந்து போலாண்ட் அடிச்சிருவாங்க, ரஷ்யா வந்து லாத்வியா அடிச்சிருவாங்க, லித்துவேனியா அடிச்சிருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருக்குல்ல. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதுக்கும் விளக்கம் கொடுத்துறாரு. இதெல்லாம் வந்து பூகிமேன் ஸ்டோரிங்க, அதான் கட்டுக்கதை, இந்த பேய் கதையுமாங்களா, அது போல பேய் கதைங்க. நாங்களாம் வந்து இந்த லுத்வேனியாவா இருக்கட்டும், எஸ்டோனியா, லாத்வியா அது மேல இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ்லாம் போய் அடிக்கணுன்றது எங்களோட நோக்கம் கிடையாது, நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். எங்க மேல, அதாவது டக்கர் கால்சன் அவர்கள் கேட்கிறாரு, நீங்க எந்த சமயத்துல போலாண்ட போய் அடிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கும் அவர் சொல்றாரு என்னன்னா, எங்க மேல தாக்குதல் பண்ண நாங்க தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட சொல்றாரு. சோ இந்த பால்டிக்கை போய் இன்வைட் பண்றது, இந்த வேற பக்கம் போய் வேற நாடுகள் அடிக்கணுன்றது, இதெல்லாம் வந்து இந்த சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ன்றவங்க இந்த உக்ரைனோட நிறுத்த மாட்டாங்க, அடுத்தது யூரோப் நீங்க தான் அப்படிங்கிறதோட மறுட்டிட்டு இருக்கிறார் இல்லையா ஜெலன்ஸ்கி அவர்கள், அது போலாம் இல்ல அப்படிங்கிறது தெள்ள தெளிவா இந்த இன்டர்வியூ மூலியமா தெரிய வந்துருச்சு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆர்கியூ பண்றாரு இல்லையா, நம்ம பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சான இந்த பிரச்சனைன்றது, அது மேலும் வலு சேர்க்கும் விதமா இந்த இன்டர்வியூ எல்லாம் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனாலதான் இந்த பொலிட்டிக்கல் கேரியர்ஸ்லாம் ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறது போல. ரெண்டாவது அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனுக்கு வந்துடலாம். அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைன் உடச்சு விட்டது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அமெரிக்கா தான் அப்படிங்கிறது போல. இனிஷியலா சொல்லலைனாலும் அமெரிக்கா தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்றாரு. ஏன், என்ன காரணம், அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு டக்கர் கால்சன் அவர்கள் கேட்டதுக்கு பலரும் இது போல கேட்கறாங்க. பட் ஆனால் டீட்டெயில்ஸ்க்குலாம் போவேனா, ஆனா ஒரு விஷயத்துல உங்களால புரிஞ்சுக்க முடியும், ஒரு விஷயம் மட்டும் இல்ல 2 விஷயத்துல புரிஞ்சுக்க முடியும். யாருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, முதல்ல அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை உடச்சு விடுறதுல யாருக்கு இஷ்டம் இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு சில நாடுகள் கையை விட்டு சொல்லிடலாம். இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ், இந்த பின்லாந்து, ஸ்வீடன், போலாந்து, இது போல சில நாடுகள் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இந்த நாடுகளுக்கு போச்சு, அந்த வழியா போச்சுன்னா நாடுகள் வழியாவும் சில பைப் லைன் போகுது. அப்படி ஜெர்மனி வாங்கினாங்கன்னா ஜெர்மனிக்கு மொத்தமா இப்ப காசு கம்மியா கிடைக்குது இல்லையா, அதுக்கு பதிலா இந்த நாடுகளுக்கு சில வருமானம் வரும், ஏன்னா அவங்க நாட்டு வழியா போகுது இல்லையா, அந்த வருமானம் கம்மியாகிறதுனால ஜெர்மனி இப்படி வாங்கிடுறாங்க. இது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அந்த சைட்ல போயிட்டு இருக்கிறதுனால ஜெர்மனி யாருக்கும் கப்பம் கட்ட வேண்டியதில்லை, ரஷ்யாவை யாருக்கு கப்பம் கட்ட வேண்டியதில்லை, நேரம் கொடுத்துருவாங்க, ஜெர்மனிக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா சில நாடுகளுக்கு நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ இந்த நாடுகளுக்கெல்லாம் கெப்பாசிட்டி இருக்குதான். முதல்ல இந்த பால்டிக் சி அடிவார வரைக்கும் போய், ஏன்னா இது என்ன ரிவரா போய் ஏதோ ஒரு பக்கத்துல வந்து போய் உடச்சு விட்டு வரதுக்கு கொலாயா, இது சி பால்டிக் சி அடி வரைக்கும் டைவின் பண்ணி போய் உடச்சு விடுறதுக்கு யாருக்குங்க தகுதி இருக்கு? இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்க, ஒரு நாடு தான், அது அமெரிக்கா தான் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுவே போதும், இதுவே பெரிய ஆதாரம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோ பதிவு ரொம்ப பெருசா இருக்குல்ல, ஆக்சுவலா அவங்களே 2 மணி நேரம் தான் பேசியிருப்பாங்க போல இருக்குது, நான் 10 மணி நேரம் பேசுவோம் போல தெரியுது அவங்க பேசுனதை பத்தி. பட் இருக்கட்டும், இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த பார்ட் அடுத்தது உடனே ரிலீஸ் ஆகும். அந்த பார்ட்ல பேலன்ஸ்லாம் என்னென்ன இருந்துச்சு, என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, ஏன்னா அந்த இன்டர்வியூ வந்து நம்ம அனலிஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல ஏன் புரிதல் என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இது பிடிச்சிருக்கா என்னன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பிடிச்சிச்சுன்னா இது தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம், இன்னும் டீட்டெயில்டா என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணுவோம். உங்கள பலரும் அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, அதுல ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, நான் பார்த்து என்னோட புரிதல் என்ன அப்படிங்கிறத மறக்காம அடுத்த பதிவுல நான் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அதற்கு ஸ்டே சேஃப், பை பை.